பிரைஸ் காட். இந்த 2025 நவம்பர் மாதத்தில் தேவனாய கர்த்தர் நமக்கு அருளுகிற அற்புதமான வாக்குத்தத்தம் இதோ, நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு அதிசயத்தை இந்த மாதங்களிலே செய்வாராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிற வார்த்தை நாம் தியானித்தோம். அந்த வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானான் வரை நடத்தி சென்ற அதிசயங்களை தியானித்தோம். கன்மலையின் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். கன்மலையின் நீரை சுரந்து கொடுத்தார். அது அவர்களுக்கு பலனாய் இருந்தது என்று பார்த்தோம். அது ஒரு அதிசயம். ஆண்டவர் இப்போது நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அல்லேலூயா. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். மோசேயினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், மோசே, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னார். அல்லேலூயா. பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இந்த பூமியில் யாரும் செய்யக்கூடாத அதிசயத்தை செய்வேன். நாம் ஒரு மனிதனை போல ஆண்டவரை பார்க்கக்கூடாது. மற்ற தேவர்களைப் போல ஆண்டவரை பார்க்கக்கூடாது. அதிசயம் என்றால் அது ஆச்சரியமானதாக இருக்க வேண்டும். அதிசயம் என்றால் அதே போல் எங்கேயும் நடந்திருக்க கூடாது. அதுதான் அதிசயம். மனித வல்லமையினால் செய்வது அதிசயம் அல்ல. இயற்கைக்கு மாறாக நடைபெறுவது தான் அதிசயம். நம்முடைய ஆண்டவர் செய்வது எல்லாமே அதிசயமும் அற்புதமும் ஆச்சரியமாகவே இருக்கிறது. ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவனுடைய ஆவியானவர், தேவனாகிய கர்த்தர், குமாரனாகிய கிறிஸ்துவின் ஊழிய பிரீடு எதுவாக இருக்கட்டுமே அதிசயம்தான், அதிசயம். ஆனால் இந்த அதிசயங்களை எல்லாம் சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. சில அதிசயங்களை நம்புகிறார்கள், சில அதிசயங்களை இந்த சமுதாயம் நம்புறதில்லை. அல்லேலூயா. உதாரணமாக யோனாவை என்ன கடலில் போட்டார்கள், மீன் விழுங்கியது, மீன் விழுங்கி கரையில் கக்கியது, அது எப்படி நடக்கும் என்பார்கள். விவரிக்க முடியாத அதிசயம். அந்த பட்டணத்தின் சகல காரியங்களும் அந்த கல்வெட்டுகளில் இருக்கிறது என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா லோத்துனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தாள். சமபூமி எங்கும் நில்லாதே பின்னிட்டு பாராதேன்னாரு. பின்னிட்டு பார்த்தால் அவள் உப்புத்தூணாக மாறினாள். இது ஒரு அதிசயமா இல்லையா? அடிதான், சிக்ஷை தான், ஆனால் அது ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை இன்னைக்கும் பார்க்குறாங்கல்ல. அப்போ அது உண்மைன்னா யோனா மீன் வயிற்றுக்குள்ளே போனது உண்மைதானே? அது உண்மை என்றால் நோவா கப்பல் கட்டியது உண்மைதானே? நோவாவின் பேலை கண்டுபிடிக்கப்பட்டது. சகலமும் அதிசயங்கள். ஆண்டவர் செய்த எல்லா அதிசயங்களும் மறுக்க முடியாதவைகள். ஆண்டவர் செய்த எல்லா அதிசயங்களும் ஆச்சரியமானவைகள். இன்றைக்கு சில மதங்களிலே சில வரலாறுகளை கூறுகிறார்கள். அந்த வரலாறுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அநேக விசேஷங்களை நடத்துகிறார்கள். ஆனால் அவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால்
ஒன்றுமே இல்லை. நாம் அதை குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னால் எங்களை குறை சொல்லிவிட்டார்கள் என்று பிரச்சனை ஆயிடும். அதனால் நான் அதை பற்றியே பேச விரும்பலை. ஆனால் கிறிஸ்தவத்தை தோண்டி பார்த்தார்கள். கிறிஸ்தவத்தில் நடந்த அநேக அற்புதங்களை தோண்டி பார்த்தாங்க. எதையும் மறுக்க முடியல, எதையும் மறுக்க முடியல. கடைசியாக ஒரே ஒரு பெரிய சாட்சியை வைத்து போனார் ஆண்டவர். கல்லறை திறந்து இருக்கிறது. இயேசுவின் கல்லறை திறந்தே இருக்கிறது. அந்த கல்லறையில் அச்சடிக்கப்பட்ட வார்த்தை, அந்த கல்லறையில் பொறிக்கப்பட்ட வார்த்தை, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அதிசயம், அதிசயமான காரியங்கள். இப்படி பல அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் இந்த அதிசயங்களை எல்லாம் செய்ய வேண்டுமையானால் நாம் எப்படி கடந்து வர வேண்டும்? லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து வாசிங்க. உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். பிரைஸ் காட். 34:10 சொன்னார் உடன்படிக்கை, கவனன்ட். 34 யாத்ராகமம் 34:10 படித்தோம். உடன்படிக்கை என்கிற வார்த்தை வருகிறது. லேவியராகமம் 26:9 சொல்லுகிறது உடன்படிக்கை, என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேங்கிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஆச்சரியமான அதிசயமான காரியத்தை செய்ய வேண்டுமையானால் கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுது? கண்ணோக்கம் என்றால் என்ன? தேவனுடைய கண் என் மேல் அமரணும். தேவனுடைய கண் என் மேல் அமரணும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ஒரு வாத்தியார் எப்போதும் என்னை குரக பிடிச்சிக்கிட்டே இருப்பார். எப்போதும் பார்த்து என் நோட்டை பார்ப்பார். மற்றவங்களாம் நோட்ட மாட்டார், என்னை மட்டும் நோட்டிக்கிட்டே இருப்பார் காரப்பேட்டையில். ஆமாம், எனக்கு ரொம்ப டென்ஷன். என்னடா அது, இத்தனை பேர் இருக்கா, விட்டு நம்மளே வந்து படிச்சியாங்காரு, நோட்டை பார்ப்புங்காரு, ஹோம்ஒர்க்கை காட்டுங்காரு, டைரியை காட்டுங்காரு. புதுசாக சேர்ந்த புதுசில் எரிச்சலாகிட்டு. ஏற்கனவே 8ஆம் கிளாஸ் 2 தடவை சிலுவப்பட்டியில் ரிஜெக்ட் ஆகி படிக்க மாட்டேன்னு சொல்லி சண்டைக்கு போய் வாத்தியார்ட்ட, அதுக்கப்புறம் காரப்பேட்டையில் போய் 8 படித்தேன். அப்போ இங்கேயும் இந்த இம்சையான்னு சொல்லி எங்கள் அண்ணன்ட்ட நான் போக மாட்டேன், அந்த வாத்தியார் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ வாத்தியார் பேர் என்னன்னா சொல்ல தெரியல, சொட்டை அப்படி இப்படி என்ன. ஏன்னா வாத்தியார் பேரை கேட்க பயம். எப்படி கேட்க முடியும்? நிறைய பிள்ளைங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும், கேட்க பயம். ஆனால் எங்கள் அண்ணனை சேர்த்து விட்டேன். எங்கள் அண்ணன் காரப்பேட்டை ஸ்கூலில் ஓல்டு பாய்ஸ். என்ன, எங்கள் அண்ணன் பேர் ஒரு ரெக்கார்டில் இருக்கும். அங்கே ஒரு பெரிய அந்த காலத்தில் புரட்சிலாம் பண்ணியிருக்காங்க, கலவரெலாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணன் கூட சேர்ந்த டீம்லாம் சேர்ந்து. அதனால் எங்கள் அண்ணனுக்கு எல்லா வாத்தியாரும் தெரியும். வா பார்ப்போன்னாரு. வந்தார், பார்த்தேன். ஒன்று, சார் நீங்கள், ஏய் பெஞ்சமின் ஓன் தம்பியானார். ஆமாண்ணா. கெட்டி பிடிச்சிட்டாரு எங்கள் அண்ணனை. ஓன் தம்பியா? நான் நினச்சேன் சிலுவப்பட்டினா, யோசித்தேன். ஊர் பேர் கேட்டார், எந்த ஊர்னு. சிலுவப்பட்டினா. சிலுவப்பட்டினோடனே ஒன்றையும் தாமஸ் தான் நினச்சேன். எங்கள் ஊரில் இன்னொரு அண்ணன் உண்டு, தாமஸ்னு. அவங்களாம் நினச்சேன் சரி நம்ம பையங்க அப்படிங்கிறதுல பட்டில் சொல்லு. அப்போ எங்கள் அண்ணன் சொன்ன பற்றியால் வாத்தியார் ஒன்று யாருன்னே தெரியல, உண்மையில அவ்வளோ பாசமாக இருந்திருக்காரு. ஊரை பேரை கேட்டு அவ்வளோ பாசமாக இருந்திருக்காருண்ணா. அப்போ எதுக்குன்னா, ஏன் கண்ணோக்கமாக இருக்கிறாங்கன்னா பாசம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். சில வாத்தியார் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், வாத்தியார் எப்போ பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணுறாருன்னா, உன்னை பட்சிக்கல்ல அழிக்கல்ல, உன்னை உருவாக்க. அல்லேலூயா. தகப்பன் சிட்சியாத புத்திரர்கள் உண்டோ? சில தகப்பன் உடையப்பார், இல்லை முடிய விட்டு, இல்லை சேவ் பண்ணு, இல்லை சட்டத்தை, இல்லை அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லும்போது சில பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குது? எரிச்சலாக இருக்குது. என் சுதந்திரத்தை கெடுக்கிறார். முடிய விட்டுங்கிறாரு, ஆமாம் தாடியை சேவ் பண்ணுங்கிறாரு, சட்டையை போடுறாரு, செருப்பை குறை சொல்கிறாரு, ஃபேண்டை குறை சொல்கிறாரு, எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஏன்னு சொல்கிறார் தெரியுமா? உன்னை ரொம்ப நேசிக்கிறார். இல்லையே சொல்லுங்களேன், உன்னை ரொம்ப நேசிக்கிறார். ஆம்பிரியமானவர்களே, தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நேசிக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. ஆமென் சொல்லுவோமா? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி, பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை என்ன செய்வேன்? திடப்படுத்துவேன், திடப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 12வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்.
இரண்டாவது அந்த 11வது வசனத்தில் கூட இன்னும் டீப்பாக இருக்கு. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, அதிசயப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமையானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டில் என் கூடாரத்தை போடுவேன்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. உன் மேல கண்ணோக்கமா இருப்பேன். அது மட்டும் இல்ல, என் வாசஸ்தலத்தை எங்க ஸ்தாபிப்பேன்? உன் நடுவில் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சில அரசு ஊழியர்கள் அல்லது சில பிரைவேட் கம்பெனி செக்டார்ஸில் குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபயர் சர்வீஸ் இருக்குன்னு வைங்களேன், குவார்ட்டர்ஸ் அதிலே உண்டு. சில பேர் குவார்ட்டர்ஸில் இருக்க விரும்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இந்த அதிகாரி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் கொஞ்சம் தனியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் தனியாக இருப்பாங்க. ஆனால் அந்த குவார்ட்டர்ஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சில நேரம் வேலை டார்ச்சர் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதிகாரிகளோடு நெருங்கி இருப்பார்கள். அவர்கள் சில நன்மைகளை அதிகாரிகளிடத்தில் எளிதில் பெற்றுக்கொள்வார்கள். ஏன்னா ஒரு ஹையர் ஆஃபீஸர் அடுத்த வீட்டில் இருப்பார். அவர் வரும்போது போகும்போது, சார் வணக்கம் சார், சார் எதுவும் வேணுமா சார், எப்பா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு பால் மட்டும் வாங்கி கொடுத்துறேன் சொல்லுவார். அந்த அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்க செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுக்கும்போது அவருக்கு இருதயத்தில் இடம் பிடிப்பார். நாளைக்கு டக்கு புக்குன்னு டிரான்ஸ்ஃபர் போட மாட்டார். ஏதாவது வேலையில் குண்டாக்க மண்டாக்க செஞ்சால் சஸ்பெண்ட் கொடுக்க மாட்டார். அந்த கேம்பஸில் இருக்கிறது ஒரு பிளஸ்ஸிங். ஆனால் சில பேர் இது தெரியாமல், அதிகாரிகள் பக்கத்தில் இருந்தாலே நம்மளை இருக்க விட மாட்டாங்கடா, எங்கேயாவது இருப்போமா, அவன் அப்படித்தான் இருப்பான். அதே போல தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஏசப்பா என் கூட இருக்கணும்னு? ஏசப்பா வந்து போகணும்னு அல்ல, ஏசப்பாட்ட வந்து வாங்கிட்டு போகணும்னு இல்லை, ஏசப்பா நம்ம கூட இருப்பது மிகுந்த 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 ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுவோமா? நான் உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இந்த 2025 நவம்பர் மாதம் ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வீட்டில் உம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பீராக, என் நடுவில் உங்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பீராக. ஆண்டவரே என் பட்சத்தில் நீர் இருப்பீராக, என் குடும்பத்தில் நீர் இருப்பீராக. நம்ம வறுமையா போதகரே பாட வேண்டாம், ஏன்னா அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ராஜன் வந்திருக்கிறார். மாதிரி நம்ம உள்ளத்தில் நம்ம இல்லத்தில் அவர் என்றென்றும் தங்கி இருக்கட்டும். அவரை வாருமையா போதகரே என்று வருடம் ஒரு முறை வாழ்த்துவதல்ல, மாதம் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்பதல்ல, அவர் என் நடுவில் இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அப்படி ஸ்தாபிக்கும் போது என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. அடுத்து வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனிக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து ஒரு கற்சிலையாக நம்முடைய நடுவில் இருக்க மாட்டார். வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து நம் மத்தியில் ஒரு தெய்வமாக காட்சி பொருளாக இருப்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். உங்கள் நடுவிலே உலாவி. உலாவின்னு என்ன அர்த்தம்? அப்படியே நீங்கள் நடமாடுற போல ஆண்டவரும் நம்ம வீட்டில் நடமாடுவாராம். சில நேரங்களில் சில பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று நடமாடுற மாதிரியே இருக்குது பாஸ்டர். அப்படிலாம் சில ஃபீலிங் நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம் பாஸ்டர், ஒரு ஆள் நடந்த மாதிரியே நடக்கு, நைட்லாம் தூக்கம் இல்லை, நைட்லலாம் பயமாக இருக்குது, ஒரு ஆள் நடந்த மாதிரி நடக்கு, அந்த நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்தபோது காய்ச்சல் வந்துடுது. இந்த அனுபவத்தில் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறீங்க. ஒரு அசுத்த ஆவி நம்முடைய வீடுகளில் உலாவி நமக்கு நஷ்டத்தையும் சஞ்சலத்தையும் உண்டாக்குறது. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அப்போ ஒரு அசுத்த ஆவி நம்முடைய வீடுகளில் உலாவி நமக்கு ஒரு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடுமையானால், விடுதலையின் ஆண்டவர் அற்புதமான தேவன் நம் நடுவில் உலாவி அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம் நடுவில் உலாவுகிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் கற்சிலையாக நாம் வைக்கலை. சிலுவையில் ஆணி அடித்து தொங்க போட்ட தேவனை நாம் ஆராதிக்கலை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மில் ஒருவராக உலாவுகிறார்.
அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தது உண்டா? நீங்கள் அவரை அனுபவித்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவர் என் இல்லத்தில் உலாவுகிறதை பார்க்கிறேன் சொல்ல முடியுமா? ஒரு காலத்தில் பேய் உலாவினதை கண்டீங்க, ஒரு காலத்தில் கருப்பா ஒன்று வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், நாம் அபிஷேகம் பெற்றோம். ஆண்டவர் உலாவுகிறதை, ஆண்டவரின் பிரசன்னத்தை காண முடிகிறதா? காண வேண்டும். ரலையிலே சொல்லுமா, காண வேண்டும். சில நேரங்களில் தத்ரூபமாக தேவனுடைய பாதுகாப்பை அநேகர் உணர்ந்திருக்கிறார்கள். அநேக வாழ்க்கையில் நாம் அதை உணர்ந்திருக்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய உலாவுதல் நம்முடைய கூடாரத்தில் இருக்கணும். எத்தனை விரோதமான சத்துருக்கள் இருந்தாலும், எத்தனை விரோதமான மாந்திரிகங்கள் எழும்பினாலும் ஆண்டவர் நம் நடுவில் உலாவுவார். ஆண்டவர் நம்முடைய வாசஸ்தலத்தில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாசஸ்தலத்தில் உலாவும் போது என்ன அற்புதங்கள் நடக்கிறது, என்ன அதிசயங்கள் நடக்கிறது. அங்கே நாம் வாசித்து பார்க்கலாம். 40வது வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த 26ல் 40 நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்து சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். ஆமென். தேசத்தையும் நினைப்பேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன். அல்ல, எப்போது கண்ணோக்கமாயிருப்பார்? எப்போது நம்மை நினைப்பார்? நான் உன் வாசஸ்தலத்தில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேங்கிறார். உன் வீட்டில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறேங்கிறார். ரெண்டாவது, உங்கள் வீட்டில் உலாவுகிறேன் என்கிறார். ஆனால் அதே அதிகாரத்தில் தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சில துரோகம் பண்ணினீங்க, எனக்கு விரோதமாய் சில துரோகத்தை செய்தீர்கள், அக்கிரமத்தை பண்ணீங்க. தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். நீங்கள் செய்த அக்கிரமத்தையும் உங்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தையும் அறிக்கையிட வேண்டும். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்தேன். நம் ஆண்டவர் ஒரு வல்லமையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அதே நேரங்களில் நாம் மாறுபாடாக இருந்தால் அவரும் மாறுபாடாக இருப்பார். சொல்றார்ல, புனிதனுக்கு அவர் புனிதனாக இருப்பாராம், மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவனாக. ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உனக்கு எதிர்த்து தான் நடப்பேன். நீ என் வசனத்துக்கு எதிராக நடந்தால் நான் உனக்கு எதிராக நடப்பேன். நீ என் கட்டளைகளுக்கு எதிராக நடந்தால் நான் உனக்கு எதிராக நடப்பேன். நீ என் உடன்படிக்கையை முறித்து போடுவாயானால் நானும் உடன்படிக்கையை முறித்து போடுவேன். எத்தனை பேர் நாம் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற வரை நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற வரை நாம் நன்மையை அடைய முடியாது. ஆண்டவருக்கு எதிராக நாம் இருக்கிற வரை எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எங்க பாஸ்டர் எதிராக இருந்தேன், நான் நல்லா தானே இருக்கேன் பாஸ்டர். நீங்கள் என் பார்வைக்கு நல்லா இருக்கிறீங்க, எனக்கு நல்லா இருக்கிறீங்க, சபைக்கு நல்லா இருக்கிறீங்க, சமுதாயத்துக்கு ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா, கற்பனைப்படி நீங்கள் வாழலைன்னா யாருக்கு ஏற்று நிற்கிறீங்க? சொல்லுங்க, யாருக்கு ஏற்று நிற்கிறீங்க? உசியா என்கிற ராஜா பலனடைந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அவனுக்கு கேடு உண்டாயிட்டு. என்ன செய்யறானாம்? அவன் தேவனுடைய மகிமையை ஆசாரிப்பு கூடாரத்தில், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தூபம் காட்டினான். எல்லா ஆசாரியர்களும் வேண்டாம், ராஜாவே உமக்கு சரியில்லாத காரியம் நீர் செய்யக்கூடாதுன்னா. ஆனால் எல்லாருடைய சொல்லையும் மீறி அவன் போய் தூபம் காட்டினான். கர்த்தர் அடித்தார், அவன் நெற்றியில் குஷ்டம் பட்டது. அதோடு தீவிரமாய் ஆலயத்தை விட்டு வெளியேறி போனான். சாகரவரை தனி வீட்டில் இருந்து செத்து போனான். நன்றாக கவனிங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் கர்த்தருக்கு மகிமைதனை செலுத்துறேங்கிறான். கர்த்தருக்கு மகிமைதனை செலுத்துறேன், நான் ஒரு ராஜா இல்ல. சாலமோன் ராஜா மட்டும் ஆலயத்தில் போய் ஜெபித்தாரு. சாலமோன் ஜெபித்த போது மகிமை இறங்கியது. ஆனால் சாலமோன் தூபகலசத்தை எடுத்துட்டு எங்க போகல? பலிபீடத்துக்கிட்ட போகல. பிரலையிலையா சொல்லுமா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் ராஜாக்கள் செய்கிற தவறுகள் செய்யக்கூடாதவைகளை செய்கிறது.
ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை யாரு தான் செய்யணும்? ஆசாரியன் தான் செய்யணும். ஆமா, ஆசாரியன் தான் செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. இவன் செய்ததினால் கர்த்தர் எதிர்த்து நின்றாராம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் செய்யக்கூடாத வேலைகளை செய்கிறோம், செய்யக்கூடாத காரியங்களை பேசுகிறோம், பேசக்கூடாதவைகளை பேசுகிறோம், செய்யக்கூடாதவைகளை செய்கிறோம், நிற்கக்கூடாத இடத்தில் நிற்கிறோம், நடக்கக்கூடாத இடத்தில் நடக்கிறோம், ஐக்கியமில்லாத மக்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம். தேவன் வெறுக்கிறவனோடு ஐக்கியம் வையாத, தேவனை பகைக்கிறவர்களோடு ஐக்கியம் வையாதீங்க, துன்மார்க்கனோடு ஐக்கியம் வையாதீங்க, வேசி கள்ளர்களோடு ஐக்கியம் வையாதீங்க. ஒருவேளை நீங்க சபைக்கு வரலாம், வசனத்தை கேட்கலாம், ஆனா உங்கள் ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களை நீங்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதை அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் வருகிற கஷ்டங்களுக்கான காரணம், நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற நஷ்டங்களுக்கான காரணம் நம்முடைய பெருமைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் உங்கள் இருதயத்தை தாழ்த்துங்கள். எதிலே மீறுதல், எதிலே அக்கிரமம், எதிலே பெருமை, எதிலே மேட்டிமையாய் சிந்தித்தேன், எப்போது மேட்டிமையாய் நடந்தேன். ஆண்டவரிடத்தில் பேசுங்க. எந்த தனி மனிதனுக்கு முன்பதாக காலில் விழ வேண்டாம், கர்த்தருடைய பாதத்தில் விழுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் பாருங்க. தாழ்த்துங்க உங்களை. எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்துவார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற நல்ல ஆண்டவர். இந்த அற்புதமான காலை வேளையில் ஆண்டவரின் சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டுமாம். நீங்கள் தாழ்த்தும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? தாழ்த்துறது மட்டுமல்ல, அந்த கடைசி பகுதி சொல்லப்படுகிறது, வாசிங்க. தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், இந்த சமுதாயத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடாத ஒரு காரியம் இருக்கு, எதையுமே ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆண்டவர் அதான் சொல்றார், ஒத்துக்கொள். தண்டனை மட்டும் அல்ல, தலைவர்களோ பெரியவர்களோ சொல்லும்போது சரி டாடி சரிப்பான்னு சொல்லிட்டு நீ செய்யாம போயிட்டா கூட மனசு ஹார்ட் பீட் துடிக்காம இருக்கு. என்ன சரிங்கிற வார்த்தை ஒத்துக்கொள்ளுதலுக்கு சமமான வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சில தண்டனைகள் வரும்போது, ஏதோ ஒரு அவமானம் வரும்போது, ஏதோ ஒரு நெருக்கம் வரும்போது ஏன்னு கேள்வி கேளாதீங்க. ஆண்டவர் வல்லமையை சோதிக்காதீங்க. ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லாதீங்க. உனக்கு காப்படி அரிசி போட முடியாத ஆண்டவர் அல்ல. ஒரு சிறிய இக்கட்டிலிருந்து உன்னை தப்பு வைக்க கூடாதபடிக்கு அவர் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல, அவர் பெரிய தெய்வம். இஸ்ரவேல் மக்களை தப்புவித்த விதங்கள், நடத்தின விதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகிக்கவே முடியாது. ஆச்சரியமான தேவன். அந்த தேவன் நம்முடைய தேவன், நமக்கு செய்வார். ஆனால் ஏன் நமக்கு செய்யலைன்னா, நம்ம அநேக நேரங்களில் நம்மை தண்டனைகளை ஒத்துக்கொள்ளுவதில்லை. என் பாவத்தினால இந்த தண்டனை வந்திருக்கு, நான் என்ன செய்ய, ஆண்டவரே மன்னிங்க. இல்லை, எனக்கு ஏன் அப்படி வந்துச்சு, எனக்கு ஏன் நடந்துச்சு. இளைய குமாரன் தண்டனை ஒத்துக்கொண்டான். அவன் கடைசியாக அக்கம் பக்கத்தில் பார்க்குறான், எந்த உதவியில். ஆகா, என்ன சொல்கிறான்? பரத்துக்கு விரோதமாக, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாய். உமக்கு விரோதமானா டாடி உங்களுக்கு, பரம் என்றால் பரலோகம். என் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பரலோகத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்றைக்கு அநேக நேரங்களில் சில மிஸ்டேக்ல சாரி டீச்சர், சாரிம்மா, சாரி மம்மின்றோம். அந்த மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா? சாரிங்கிற வேர்டெல்லாம் ரொம்ப லேஸ் ஆயிட்டு. ஆமாம், சாரிங்கிறது ஒரு ஜாலி வேர்டு ஆயிட்டு இன்னைக்கு. ஆனால் அதே நேரத்தில் தமிழில் மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல மாட்டேங்க. ஆமாம், மன்னிச்சிடுங்க சார்னா அது இதயம் நிறைந்த வார்த்தை. சாரிங்கிறது அற்பமான வார்த்தை. இன்னைக்கு நிறைய ஒரு ஆங்கிலத்தில் ஏதாவது சரி சாரி சார்வாங்க, ஆனாலும் அந்த சாரியில் அவன் திருப்தி அடைய மாட்டான், முறைச்சிக்கிட்டே இருப்பான். அதே நேரம் அவன்கிட்ட மன்னிச்சிடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி பாருங்க, கூல் டவுன் ஆயிடுவான். என்ன சாரி அது ஆங்கில வார்த்தை, மன்னிப்பு தமிழ் வார்த்தை.
அந்த ஆங்கிலத்தின் வலிமைக்கும் தமிழின் வலிமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நாம் அநேக நேரங்களில் ஜென்டிலாக ஒரு சின்ன மிஸ்டர் சாரின்றதும் மன்னிச்சுக்கிடுங்கன்னு வாயில் வரவே மாட்டேங்க. நிறைய பேருடைய நாவலை பார்த்துருக்குறேன். மன்னிச்சுக்கிடுங்க, சரி, இப்போ மன்னிச்சுக்கிடுங்கன்னு யார்கிட்ட கேட்குறீங்க? மனுஷங்கிட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு வந்த தண்டனைகள் நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் என்ன செய்வாராம்? உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ குறைவுகள் வருகிறது, ஏதோ நெருக்கங்கள் வருகிறது, ஏதோ கஷ்டங்கள் வருகிறது. மனிதனிடத்தில் கேட்க வேண்டிய மன்னிப்புகளை மனிதனிடத்தில், தெய்வத்தினிடத்தில் கேட்க வேண்டிய மன்னிப்பை தெய்வத்தினிடத்தில் நாம் என்ன செய்யணுமா? கேட்கணும். தேவனிடத்தில் கேட்கணும். தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், ஆண்டவரே என்னை மன்னித்து கொள்ளும், ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே இதனால தான் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்குறீங்க, இந்த தண்டனை எதுக்கோ நினச்சேன், ஆனால் இந்த தண்டனை, இந்த தப்பை நான் செஞ்சதுனால ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் பெருமையினால் இந்த தப்பு நடந்திருக்கு, ஆண்டவரே என்னுடைய முரட்டாட்டத்தினால இந்த தப்பு நடந்திருக்கு. சில பெண்கள், சில குடும்ப தலைவிகள் தங்கள் பிள்ளைகளை மிகவும் தாறுமாறாய் திட்டுவார்கள். அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடும், சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு போயிடும் சில வீடுகளில். அதுக்கப்புறம் ஐயோ ஐயோன்னு அடிப்பாங்க. இல்லை, உங்கள் பிள்ளைகளை திட்டுவதற்கு ஒரு உரிமை இருக்கிறது, ஒரு அளவுகோல் இருக்கிறது. ஆண்டவர் அளவுகோல் வச்சு தான் இஸ்ரவேலர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் கண்டிக்கும் போது ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார். அன்பு பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளை கண்டியுங்கள், உணர்த்துங்கள், அளவுகோலை மீறாதீங்க, அளவுகோலை மீறாதீங்க. அன்பான பிள்ளைகளை, உங்கள் பெற்றோர்கள் உங்களை கண்டிக்கும் போது, அல்லது உங்கள் ஆசிரியர் அல்லது உங்கள் போதகர் உங்களை கண்டிக்கும் போது உணருங்கள். உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. சாரி, ஜென்டில்மேன் சாரி அல்ல, உள்ளபூர்வமாய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அதிசயங்கள் செய்ய முடியல? கடவுள் சொல்கிறார், வாசித்து பாருங்கள். நான் யாக்கோபோடே பண்ணின உடன்படிக்கையும், ஈசாக்கோடே பண்ணின உடன்படிக்கையையும், ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன். தேசத்தை, நம்முடைய முற்பிதாக்கள் 3 பேரோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 3 பேரோடு. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நினைப்பேன் சொல்லிட்டு முடிக்கல. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நினைப்பேன், ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை நினைப்பேன், யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை நினைப்பேன். ஐயா, நீங்க உங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிடுகிறதின் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? நான் என்ன தாழ்த்தி தெய்வமே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேனே. ஆனால் ஆண்டவர் எங்கள் அப்பாவோட பண்ண உடன்படிக்கை இல்லை, எங்கள் அப்பா கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணல, எங்கள் முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்து பார்த்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை, ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை, யாக்கோபின் ஆசீர்வாதங்களை எனக்கும் உங்களுக்கு தருவாராம். நாம் இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய உடன்படிக்கை நினைப்பாராக. அடுத்த வாரத்தில் ஆண்டவர் 3 உடன்படிக்கை குறித்த சத்தியத்தை நாம் தியானிப்போமாக. சுருக்கமாய் தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். தாழ்த்துங்கள். உங்களை தாழ்த்தும் போது உடன்படிக்கை நினைக்கிற நல்ல தேவன், உங்களை தாழ்த்தும் போது உடன்படிக்கை நினைக்கிற நல்ல ஆண்டவர், உங்களை தாழ்த்துங்கள். தெய்வ சமூகத்தில் தாழ்த்துங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறான். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நம்மை தாழ்த்துங்க. எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துறீங்களோ அந்த அளவிற்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா.